தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தரும் இரட்சகரே, இந்த காலை 5 மணி முதல் இம்மட்டும் நீர் எங்களை வழிநடத்தினீரே. இன்னும் நீர் வழிநடத்தப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த யூடியூப் வழியாக செய்தியை ஆண்டவரே நீர் எனக்கு தருகிறேன். இந்த இறைவார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி நற்செய்தியின் தூதனாய் இருக்க நீர் என்னை தெரிந்தெடுத்தீரப்பா. இதோ உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல என் நாவினை தொட்டருளும், என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது நான் உமக்கு புகழ்பா பாடிடுவேன். சங்கீதம் 51 பார்க்கிறோம் ஆண்டவரே. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று லூக்கா நற்செய்தி 23:34 வாசிக்கிறோம் ஆண்டவரே. எபேசியர் 4:32 சொல்வதைப் போல ஒருவருக்கொருவர் நன்மை செய், பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாய் மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள் என்று சொல்லி, சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. எல்லா வகையான தீமையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்ற எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. மன்னிக்கும் வரத்தை தாங்கப்பா. நீர் மன்னித்தீர், நானும் மன்னிக்க வரம் தாரும் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா. இயேசு யாரையெல்லாம் மன்னிக்க சொன்னார்? யாரை மன்னிக்க சொன்னார்? ஆணி அடித்தவங்களை மன்னிக்க சொன்னார், துப்பினவங்களை மன்னிக்க சொன்னார், காரி துப்பினவங்களை மன்னிக்க சொன்னார், கேலி பண்ணவங்களை மன்னிக்க சொன்னார், சாட்டையில் அடித்தவங்களை மன்னிக்க சொன்னார், காரி துப்பினவங்களை மன்னிக்க சொன்னார், சிலுவையில் அரைஞ்சவங்களை மன்னிக்க சொன்னார். ஒவ்வொருவரையும் மன்னிக்கும்படி சொன்னார். அதிக வேதனையிலும் மன்னிக்க முடியும். இயேசுவால் முடியும், அவரால் முடிந்தது. அப்படிப்பட்ட வரத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படி ஆண்டவரத்தில் கேட்போம். விருப்பும் கோபமும் அலட்டும் நேரம், உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள். வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம், உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள். நோயினால் தாக்கும் முன்னே, நோயினால் தாக்கும் முன்னே மன்னிக்க வரம் தா. நோயினால் தாக்கும் முன்னே மன்னிக்க வரம் தா. ஸ்தேவான் சாட்சி திருத்தூதர் பணி 7:60 வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதேயும் என்று சொல்லி ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்டு கல்லெறிந்தார்கள், அடித்தார்கள், நெய்ய புடைத்தார்கள், இழுத்துட்டு போய் கொன்று போடுகிறார்கள். அவருடைய இரத்தப்படி நிறைந்த அந்த துணியை கூட பவுல் அப்போஸ்தலரிடத்தில் கொடுக்குறாங்க.
ஆண்டவர் அந்த இரத்தப்படியாகிய அந்த கரை இரத்த சாட்சியினுடைய துணியை பவுலிடம் கொடுக்கிறார் ஆண்டவர். அன்று கல்வாரியிலே இயேசுடைய துணியை சீட்டு போட்டு கொண்டார்கள். இங்கே ஸ்தேவான் முதலாக இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவானுடைய துணிகள் பவுலிடத்தில் கொடுக்கிறார். அன்று அவன் சவுலாய் இருந்தான். சவுலிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அவனுக்கும் துன்பம் வரும், ஊழியத்திலே உனக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்பதை உணர்த்துவதற்காக அந்த ஸ்தேவான் அணிந்திருந்த ஆடைகளை துணிகளை பவுலிடம் கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய திட்டம். பவுலுக்கும் திருத்தூதர் பணிகளை வாசிக்கிறோம். ரோமையில் வர வரைக்கும், சாட்சி சொல்கிற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சாட்சி சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் தன்னுடைய பணியை செய்கிறார். ஆனால் எந்த இடத்துலையும் இயேசு அவரை விட்டு கொடுக்கல. தொடர்ந்து பேசிக்கொண்டே இரு என்று சொன்னார். அஞ்சாதே, நாமும் கூட இருக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்லி திருத்தூதர் பவுல் அந்த இரத்த துணி அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஸ்தேவான் கொடுத்த உடுத்திருந்த ஆடை. இந்த ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்ற வார்த்தை கூடிய அந்த இரத்தம், ஒரு துளி இரத்தம். அவன் இயேசுவை பார்க்கிறான், அண்ணாந்து பார்க்கிறான். இயேசு வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பதை பார்க்கிறான். இங்கே மக்கள் கல்லில் அடிக்கிறார்கள். மன்னித்தார். ஸ்தேவானை போல ஒரு இரத்த சாட்சி யாரும் இல்லை. மன்னித்தார். இவர்களை மன்னியும் என்று தன் ஆவியை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஏன் மன்னிக்கணும்? இயேசு மன்னிச்சார். லூக்கா 23:34. எனவே நாமும் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிக்கிறேன்னா தேவன் மன்னிக்க மாட்டார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது, நம்முடைய மன்றாட்டு கேட்கப்படாது. மன்னிப்பு உங்களை விடுவிக்கும். அந்த கசப்பான சிறையிலிருந்து வெளியே வருவீங்க. மன்னிக்கணும். 70 முறை மன்னிக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகள் வாசிக்கிறோம், குற்றத்தை மன்னிப்பது மனிதருக்கு பெருமை என்று சொல்லி. மற்றவர்களை மன்னிக்க எப்படி கேட்கணும்? சிலுவையை பாருங்கள். எபிரேயர் 12:2 சொல்வதை போல நம்பிக்கையின் நிறைவுக்கு காரணமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் எவ்வளவு மன்னிச்சார்னு பாருங்க. நாமும் மன்னிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதை நீ நினைச்சுப்பார். சங்கீதம் 103:3 சொல்லப்படுகிறது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். 10,000 தாளந்து கடன் தள்ளுபடி ஆச்சு. நீ மற்றவனை 100 வெள்ளிக்காசை மன்னிக்க மாட்டியா? மத்திய நற்செய்தியில் பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ரோமர் 5:5 சொல்வதை போல நமக்கு அருளப்பட்ட தூய ஆவியால் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. மனுஷன் பலத்தில் மன்னிக்க முடியாது. ஆண்டவருடைய வல்லமை இருந்தால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். அவருடைய அந்த வல்லமையை கேளுங்க. சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. நமக்கு அருளப்பட்ட தூயாவியால் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டு, மனுஷ பலத்தினால மன்னிக்க முடியாது. தூயாவியாருடைய வல்லமையினால தான் மற்றவர்களை மன்னிக்க முடியும். யாரை மன்னிக்க முடியலையோ அவங்க பேரை சொல்லி ஜெபி. அவங்களுடைய பேரை சொல்லி ஜெபி. இயேசுவே நான் அவரை மன்னிக்கிறேன், இந்த சகோதரனை மன்னிக்கிறேன், இந்த சகோதரியை மன்னிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிங்க என்று சொல்லி, மன்னிக்கிறேன் என்று சொல்லி மன்னிப்போமா. மன்னிக்க வரம் கேட்டு ஜெபிப்போம். சிலுவை நாயகா இயேசுவே மன்னிக்கும். கூரையை நீக்கி நிறைவை நோக்கி உன்னில் வாழ பார்க்கிறேன். கூரையை நீக்கி நிறைவை நோக்கி உன்னில் வாழ பார்க்கிறேன். உருவினில் காணும் மனிதனை நான் மன்னிக்க வரம் தா. உருவினில் காணும் மனிதனை நான் மன்னிக்க வரம் தா. மன்னிக்க வரம் எப்படி ஜெபிக்கணும்? என் இருதயம் கல்லாக இருக்குது, என் இருதயத்தில் வெறுப்பு நிறைஞ்சிருக்குது,
உம்மை ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவில் இருந்து வந்த இரத்தமும் தண்ணீரும் என்னை கழுவட்டும் அப்பா, என்னை கழுவட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும். உங்களை எத்தனை பேரை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, அவங்கள உயர்த்தும் ஆண்டவர். கொலோசியர் 3:13 சொல்வதே போல ஆண்டவர் என்ன மன்னித்த மாதிரி நானும் மன்னிக்கிறேன் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. சிலுவை நாயகன் மன்னிச்சார், நானும் மன்னிப்பேன். வெறுப்பு என்னை விட்டு போகணும் ஆண்டவரே, மன்னிக்க வரம் பெற்றிருக்கிறேன் ஒரு அறிக்கை போடும். இன்றைக்கி 3 காரியம் பண்ணுங்க. மன்னிக்க முடியாத ஒரு பேரை எழுதி அவங்கள மன்னிச்சேன்னு சொல்லுங்கள். சிலுவையை பார்த்து 5 நிமிஷம் ஜெபிங்க. 3 மணிக்கு 3 மணி வேளையில் ஜெபிங்க. அந்த நபருக்காக ஆசீர்வாதத்தை கேளுங்க. இது மறக்காத செய்யுங்க. 3 காரியம் பண்ணுங்க. மன்னிக்க முடியாத ஒரு பேரை எழுதுங்க. சிலுவையை பார்த்து 5 நிமிஷம் ஜெபிங்க. அந்த நபருக்காக ஆசீர்வாதத்தை கேளுங்க. சிலுவை நாயகன் உங்கள் இருதயத்தை மாற்றுவார். சிலுவை நாயகன் குறையை நீக்கி நிறைவை நோக்கி உன்னில் வாழ பார்க்கிறேன். உருவில் காணும் மனிதரை நான் மன்னிக்க வரம் தான். அந்த மன்னிக்க முடியாத ஆட மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சிலுவை பார்த்து 5 நிமிஷம் ஜெபிங்க. அந்த நபருக்காக ஆசீர்வாதத்தை கேளுங்க. சிலுவை நாயகம் உங்களை இருதயத்தை மன்னிப்பார். மன்னிப்பு கிடைச்சாச்சுன்னா சுதந்திரமாக இருப்பேன். இயேசுவுக்கே மகிமைன்னு சொல்லி. அதனால தான் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தாம் திருமுகத்தை திருப்பி உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. நம்முடைய ஆமேன் என்ற வார்த்தை பரலோகத்தையே கலைக்கிறோம். சிலுவை நாயகன் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். 1 யோவான் 1:9 சொல்வதை போல நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டால் கடவுள் நம்பிக்கை உரியவர், நேர்மையுள்ளவர், நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். இன்றைக்கி நீங்கள் மன்னிச்சா அந்த நபருக்காக இயேசு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். உங்கள் இருதயம் லேசாயிடும், சமாதானம் வரும். போங்க மகளே, மகனே, போங்க. ஒரு வெற்றியோடு போங்க. சிலுவை நாயகன் கூட இருக்கிறாரு நம்பிக்கையோடு போங்க. இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமைன்னு சொல்லுங்கள். சங்கீதம் 118:24 சொல்வதை போல ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். ஒவ்வொருடைய ஆமேன், நம்முடைய ஆமேன் தேவ சமூகத்தில் தூபமாக எழுப்போம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கிறார் என்று எரேமியா சொன்னதை போல இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறையட்டும். போங்க, சமாதானத்தோடு இருங்க. சிலுவை நாயகன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை
பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் சொல்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், என் உயிரை கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே என் செல்ல பெயரை. நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே என் செல்ல பெயரை. வளர்த்தீர் இவ்வளவாக, வளர்த்தீர் இவ்வளவாக, உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீர் இவ்வளவாக, உம் நாம மகிமைக்காக. என்னை நேசிக்கும் நேசித்த தேவனை நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்திடுமே. நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளாக 1 பேதுரு 2:9 சொல்வதைப் போல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிவரவினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தக்கு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர், இப்பொழுது இரக்கம் பெற்றுள்ளீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர், இப்பொழுது இரக்கம் பெற்றீர்கள். மன்னிப்போம், மறப்போம், ஒருவர் மற்றவரை மறப்போம், மன்னிப்போம், மன்னிக்கும் வரம் கேட்போம். சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தா. நான் இன்றைக்கி எல்லாரையும் மன்னிக்கிறேன்டவர், நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன்டவர், மன்னிச்சிட்டப்பா. இனி எந்த விதமான வெறுப்பும் கோபமும் என் கூட இருக்கக்கூடாது. 1 பேதுரு 2:1 சொல்வதைப் போல எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்ற புதிதாய் பிறந்த குழந்தை போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பால அருந்த ஆர்வமுள்ளவராய் இருக்கும்படி ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. இதை கேட்க போகின்ற பிள்ளைகளை இப்படிப்பட்ட பாலை அருவதால் நாங்கள் மீட்பு பெறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது.
வஞ்சகமற்ற பாலாக உடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள பலப்படுத்தும் ஆண்டவரே. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.